பாஸ், நாளைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் 23,600 பாட்டம் லெவலாகவும் 23,700 நமக்கு ஒரு டாப் லெவலாகவும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 23,700 தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் 23,736 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கிருந்து 23,600 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சும்மா 12 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் 23,600 பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆன உடனே மார்க்கெட் அக்ரெசிவாக ஃபாலோ ஆச்சு. முடிவில் 23,486 மார்க்கெட் முடிச்சது. வாங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் 23,700 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கால் ஆப்ஷன் பை கொடுத்தது. நான் 110 பை கொடுத்தது, மேலே 130 வரைக்கும் நம்ம மூவ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எம்எஸ்வியில் நமக்கு ரிவர்சல் சிக்கல் இருக்கனால அதை அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி நீங்கள் இந்த கிராஸ் ஓவரில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 96 கொடுத்த பை மேலே வந்து 210 வரைக்கும் மூவ்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நாளைக்கு பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக 23,500 கால் ஆன் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி எம்எஸ்வி செக் பண்ணி பார்க்குறோம். கால் சைடில் ஃபுல்லாக பையிங் வச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக 23,500 கால் ஆப்ஷனில் ஹெவியாக பையும், அதே மாதிரி புட் ஆப்ஷன்லையும் 23,500 புட் ஆப்ஷன்லையும் பையிங் வச்சிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஹியூஜ் வாலட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 23,500 அப்படிங்கிறதுல 2 சைட் பை வச்சிருக்கனால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் வாலட்டிலாக இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு செஷன் ஆக்டிவிட்டி பொறுத்து 23,500 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஹியூஜ் டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா சப்போர்ட் எடுத்துட்டு 23,650 வரைக்கும் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த 10 இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மட்டும்தான். நாளைக்கு ஏதாவது நியூஸ் வந்து இந்த 10 கம்ப்ளீட்டாக சேஞ்ச் வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார்ட் எம்எஸ்வி ஸ்டைல் ஃபுல் கன்வர்ஷன் ட்ரை பண்ணுங்க. என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும்.